எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் தான் பார்க்க போகிறோம். இந்த சூப்பில் நம்ம வெஜிடபிள்ஸ் அப்புறம் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்து பண்ணியிருக்கனால சளி இருமல் பிரச்சனைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் உதவும். இப்போ குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாமல் பெரியவங்களுக்கும் எங்கே பார் ஒரே காய்ச்சல் சளியுமா இருக்குது. இந்த மாதிரி டைமில் நம்ம அடிக்கடி சூப் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இஞ்சி பூண்டை தட்டிக்கலாம். நான் ஒரு 10 பல் பூண்டு அப்புறம் 1 இன்ச் அளவு இஞ்சி தோல் சீவி அதையும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி உரல் இருந்தால் இதில் க்ரஷ் பண்ணுங்கள், இல்லைனா மிக்ஸி ஜாரில் கூட லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் மிளகு ஆட் பண்ணிக்கிறேன். சளி பிடிச்சிருந்தாலோ இல்லைனா நோய் தொற்று வராமல் பாதுகாக்கிறதுக்கும் உதவும். அடுத்ததாக ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் டைஜஷனுக்கு ரொம்பவே நல்லது. நமக்கு உடம்பு சரியில்லாதப்ப கண்டிப்பாக அஜீரண கோளாறு இருக்கும், அதனால் வாந்தி ஒமட்டல் எல்லாமே இருக்கும். அதுக்கு ஜீரகம் ரொம்பவே நல்லது. அடுத்ததாக நான் 3 கிராம்பு ஆட் பண்ணிக்கிறேன். கிராம்பு எதுக்குன்னா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் நோய் வராமல் பாதுகாக்கிறதுக்கும் உதவும். இப்போ இந்த 3ஐயுமே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் சூப்புக்கு தேவையான காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் என்னென்ன காயெல்லாம் எடுத்திருக்கேன்னா, கேரட்டை நல்லா துருவி எடுத்திருக்கேன். 2 பீன்ஸை நல்லா பொடியாக சாப் பண்ணி எடுத்திருக்கேன். கேப்சிகமை பொடியாக சாப் பண்ணி அதையும் எடுத்திருக்கேன். அப்புறம் வெங்காயம் அதையும் சாப் பண்ணி எடுத்தாச்சு. கேரட்டை நம்ம கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இன்னும் நமக்கு என்ன காய் வேணுமோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் ஒரு கடாயில் வெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இது வீட்டிலே செஞ்சது தான். எப்படி செய்கிறதுன்னு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். வெண்ணெய் நல்லா உருகுனதும் நான் க்ரஷ் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதங்கட்டும். அடுத்ததாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் வதங்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள்ஸ்லாம் 1 பை 1 ஆட் பண்ணிக்கலாம். காயெல்லாம் ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு கால்வாசி வதங்கினா போதும். இந்த டைமில் நான் ஒரு 1 லிட்டர் தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதும் நான் சூப்புக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 10 to 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சிடலாம். அடுத்ததாக இங்கே நம்ம சூப்புக்கு தேவையான கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சிடலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கிறேன். இங்கே நமக்கு 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. வெஜிடபிள்ஸ்லாம் சூப்பராக வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க கார்ன்ஃப்ளவரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கட்டி விழுந்துடும். நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதும் சூப்பாக்க ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு க்ரீமி டெக்ஸ்சராக இருக்கும், பார்க்கும்போதே அழகாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க மிளகு சீரகம் கிராம்பை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதும் கொஞ்சம் கொதிச்சா போதும். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக மல்லித்தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சூப் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருச்சு. அவ்வளோதான், ரொம்பவே ஹெல்த்தியான வெஜிடபிள் சூப் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. வாங்க சாப்பிடலாம். லாஸ்ட்டாக மேலே கார்னிஷிங்காக கார்ன் சிப்ஸ் ஆட் பண்ணி சூடாக சர்வ் பண்ணோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. காய் இருந்தால் அதை எடுத்து போட்டு சாப்பிட்ற பிள்ளைங்க கூட இந்த மாதிரி சூப் செஞ்சு கொடுத்தோன்னா கண்டிப்பாக அதையும் சேர்த்தே சாப்பிட்டுறாங்க. ஏன்னா நம்ம பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கோம், நல்லாவும் வெந்துடுது. சூப் நல்லா க்ரீமியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணுறதெல்லாம் பிடிக்காது, லுக்லாம் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு காய் வேகும்போதே மஞ்சத்தூளையும் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. காய் வெந்து வந்ததும் நம்ம அப்போ ஆட் பண்ண மாதிரி மிளகு ஜீரகம் கிராம்பு ஆட் பண்ணி கொதிக்க வச்சிடலாம். ஃபைனலாக கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணாட்டி சூப் அந்த மாதிரி க்ரீமியாக இல்லாமல் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம கார்ன்ஃப்ளவர் போடாத சூப்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் எங்கே பாரு காய்ச்சலாக இருக்குது. நம்ம வீட்டு குட்டீஸுங்களுக்கும் பெரியவங்களுக்கும் கட்டாயம் செஞ்சு கொடுங்க, இது ரொம்பவே நல்லது. நிறைய போட்டுட்டேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் 2 விதமான சூப்புமே செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.